அதாவது எங்களுக்கு என்ன வழக்கு தோய்வ போறதுனால எங்களுக்கு விசாரணை அதிகாரி மேல ஒரு சில சந்தேகங்கள் வர்றதுக்கு தனி விசாரணை அதிகாரி வேணுங்கிற ஒரு வேண்டுகோளையும் விட்டுருக்கிறேன். வழக்கு சிபிஐக்கு மாற்றோம்னு சொல்லி ஒரு வேண்டுதலையும் வச்சிருக்கிறேன். சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடக்கிற போதே அவர் டிஎஸ்பி அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துதான் உடலை நாங்க எடுத்துட்டு போய் அடக்கம் இது பண்ணோம். அப்ப என்னன்னா மூவரையும் கம்பல்சரி அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னாரு. ஆனா அடுத்த நாள் 30ஆம் தேதி ஈவினிங்குள்ள கைது பண்ணு சொன்னாரு. 29ஆம் தேதியே இருவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மூவரும் அரெஸ்ட்னு சொல்லி எல்லா செய்திகளையும் வந்தது. நாங்களும் சரி பரவாயில்ல சொன்ன மாதிரி பண்ணிட்டான்னு சந்தோஷப்பட்டோம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இருவர் மட்டுமே கைது. ஒருவர் சொந்த பைண்டிங் ஆர்டருங்கிற இவரோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜாமீன்ல விட்டதா எங்களுக்கு தெரிய வந்தது. அப்புறம் நாங்க போய் விசாரிக்கிற போது அவங்க தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு நாங்க நேரடியா எஸ்பி அவர்களை சந்திச்சு மனு கொடுத்துட்டு வெளியில வர்ற போது பாத்தீங்கன்னா அவரு உடனடியாக நாங்க பண்ணித்தர நேரம் அந்த அன்னைக்கு மாலைக்குள்ள கைது பண்ணிட்டாங்க.